கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இன்றைக்கு உங்களுடைய நீங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்தரில் வந்து அவங்களோட இருதயம் மாறுவதற்காக அவங்க ஜெபிச்சாங்க. அதே மாதிரி ராஜாவுடைய இருதயம் வந்து மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். என்ன அப்படின்னா, ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தரும் உள்ளே போக முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது ஒன்று. அப்படி சட்டத்தை மீறி போகணும் அப்படின்னா ராஜாவுடைய இருதயம் தான் மாறணும். ஏன்னா நமக்கு வந்து அவர் கூப்பிட்ற வரைக்கும் வெயிட், அவருக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு கூப்பிடுவார், கூப்பிட்டு பேசணுமோ இல்லை வந்து ஏதோ கூப்பிடுவார், அவர் எப்போ விருப்பம் இருக்குதோ அப்போ தான் கூப்பிடுவார். கூப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த நாளே வந்து யூத ஜனங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே வந்து கையெழுத்து போட்டு ஓகே அடிச்சு எப்பனாலும் அவங்க வந்து செய்வாங்க. அப்போ எப்படி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம ஒரு ஃபாஸ்டிங்கை போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபிச்சுட்டு போகும்பொழுது ராஜாவுடைய இருதயத்தையே வந்து ஆண்டவர் மாற்றுகிறார். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க யாருடைய இருதயம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவருடைய இருதயத்தை மாற்றுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய கணவன்மாருடைய இருதயம் மாறணும் அப்படின்ட்டு நீங்க காத்துட்டு இருக்க கூடும். நிறைய பேர் வந்து ஊழியம் பிடிக்காது அவங்களுக்கு. என்னத்த சும்மா ஊழியம், சண்டே சர்ச்சுக்கு போனியா வந்து அவ்வளவுதான், ஊழியத்துக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சில கணவன்மார்கள் சொல்வதுண்டு. சிலருக்கு சர்ச்சே பிடிக்காது, ரட்சிக்கப்படாமலே இருப்பாங்க, சர்ச்சே பிடிக்காது, என்ன சும்மா சர்ச்சு போயிட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து சர்ச்சுக்கு விட்டுருவாங்க, சரி போ ஏதோ சர்ச்சுக்கு போறியா போ அப்படின்னு விட்டுருவாங்க. பட் ஊழியத்துக்கு விட மாட்டாங்க. பட் இன்னைக்கு சர்ச்சை விட நம்ம ஊழியத்தை ரொம்ப முக்கியப்படுத்தணும் அப்படின்றது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னைக்கு ஊழியம் பண்ணணும் அப்படின்றது ஆண்டவர் விதிச்சிருக்கிற ஒரு கட்டளை. ஆனா இந்த கட்டளையை செய்ய விடாம இன்னைக்கு அநேக கணவன்மார்கள் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் அதை செய்வார். அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கும்போது ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ எங்கேயோ ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து அது பிடிக்காம இருக்கும். சிலவங்க ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, வீட்டுக்கே தெரியாம ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, ஆனாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான சூழ்நிலைகள், சில வீட்டுல மருமகள்கள் இருப்பாங்க, சில மருமகன்கள் இருப்பாங்க, அப்படி அப்படின்ட்டு ஒரு கொலாப்ஸா யாரோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட இருதயம் எல்லாம் மாறணும் அப்படின்னா பசியோட இருந்து சாப்பிடாம உபவாசத்தோட ஆண்டோடைய சமூகத்துல உட்காரும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை. ஸோ உபவாசத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, ஆனா உபவாசத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. ஆண்டவர் அந்த உபவாசத்துல ஒரு பவர் வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பெரிய அகாஸ்வேரு ராஜா கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அவர் வந்து தலைமையா இருந்து ராஜாவா இருந்து நடத்திட்டு இருக்கிறார். அவ்வளவு பெரிய ராஜாவுடைய இருதயத்தையே அந்த உபவாசம் மாற்றுமானால், ஆஃப்டர் ஆல் உங்க ஹஸ்பண்ட் தானே, ஆஃப்டர் ஆல் உங்க ஒய்ஃப் தானே, ஆஃப்டர் ஆல் உங்க பிள்ளைங்க தானே, ஆஃப்டர் ஆல் உங்க பேரண்ட்ஸ் தானே, ஈஸியா ஆண்டவர் மாற்ற முடியும். அவ்வளவு பெரிய ராஜா சாதாரணமான ஆள் கிடையாது. அவருடைய உத்தரவுக்கு அவர் அப்படின்னா 127 நாடுகள்லயும் ஒரு சட்டத்தை போட்டுடலாம். 127 நாடுகள்லயும் என்ன செய்ய முடியுமோ அவர் செஞ்சிருவார். அவ்வளவு பெரிய ஆளை கூட ஆண்டவர் உபவாசத்தின் மூலம் மாற்றுவாரானால், அவருடைய இருதயத்தை கூட மாற்றுவாரானால், உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் உங்களுடைய பேரண்ட்ஸுடைய இருதயத்தையும் உங்களுடைய கணவனுடைய இருதயத்தையும் மனைவியுடைய இருதயத்தையும் யாருடைய இருதயத்தையா இருந்தாலும் சரி ஆண்டவர் மாற பண்ணுவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உபவாசம் தான். இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் பண்ணாம என் வீட்டுக்காரர் மாறிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒருவேளை நீங்க தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உபவாசத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய யாருடைய இருதயம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இவங்க மட்டும் மாறிட்டாங்கன்னாக்கி எனக்கு ஊழியம் பண்றதுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்களா, இவங்க மட்டும் மாறிட்டாங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நல்லா வளர்றதுக்கு ஈஸியா இருக்குமே நினைக்கிறீங்களா, அவங்களுக்காக உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் இருங்க, முடியல ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயமாக அவருடைய இருதயத்தை மாற்றுவார். உங்களையும் ஒரு ஊழியக்காரியாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே, ஜீவனுள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஆதாரம் நீர்தானையா, எந்தன் ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா, எந்தன் ஆதாரம் நீர்தானையா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோர் ஆதாரம் நீர்தானையா.